அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 10ஆம் தேதி 10ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை சமீப காலங்களில் ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளையும் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் செய்தித்தாள்களை நல்லா படிச்சு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய செய்திகள், அந்த கரண்ட் அஃபேர்ஸுடன் தொடர்புடைய சப்ஜெக்டுடன் தொடர்புடைய பொதுவான அந்த பொது அறிவு, அந்த ஸ்ட்ராட்டஜிக்க கேள்விகள், அந்த பதில்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால மாணவ நண்பர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம. சரிங்களா? ஒரு 3 ல இருந்து 6 மாசம் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வர்ற எக்ஸாம் சரிங்களா கண்டிப்பா எதா இருந்தாலும் நம்மளால சூப்பரா தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அது எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம ஒரு நோட்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். சரி, பிரிலிம்ஸா இருக்கலாம், மெயின்ஸா இருக்கலாம், ஈவன் இன்டர்வியூ கூட ஒரு தேவையான பொது அறிவு கேள்விகளா இருக்கலாம். எல்லாமே நம்ம தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நம்ம வந்து ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 10ஆம் தேதி. சரியா? ஃபர்ஸ்ட் டே பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு முக்கியமான தினம். சரியா? பாருங்க, உலக அறிவியல் தினம். சரியா? உலக அறிவியல் தினம், வேர்ல்ட் சயின்ஸ் டே. நவம்பர் 10ஆம் தேதி அன்று உலக அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. அப்ப வேர்ல்ட் சயின்ஸ் டே எப்ப கொண்டாடுறாங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி. சரிங்களா? ஓகே, முதல் முறையாக எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா நவம்பர் 10, 2002ஆம் ஆண்டு அன்றுதான் முதலில் இந்த உலக அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டது. சரிங்களா? இந்த நாள் ஓகேவா யுனெஸ்கோ அமைப்பு மூலம் 2001 அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக கொண்டாடப்பட்ட வருஷம் 2002. சரிங்களா? மறக்க கூடாதுமா. எப்போ யுனெஸ்கோட விரிவாக்கம் பாருங்க, தமிழ்ல ஐக்கிய நாடுகளின் கல்வி தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும் முக்கியமான அமைப்பு யுனெஸ்கோ. அடுத்து சயின்ஸ், அறிவியல் தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும் முக்கியமான அமைப்பு யுனெஸ்கோ. இது தவிர கலாச்சாரம், கல்ச்சர் ஓகேவா, இந்தியாவில் வேர்ல்டு லெவல்ல உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் சொல்லுவாங்களா, வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ், அதையும் வெளியிடுறது யார் தான்? யுனெஸ்கோ. அதனால ஐநாவுக்கு கீழே இருக்கிற முக்கியமான நிறைய அறிக்கைகளை வெளியிடுறதுல சூப்பரான ஒரு அமைப்பு யுனெஸ்கோ. அந்த யுனெஸ்கோ அமைப்பு மூலமாக தான் உலக அறிவியல் தினம் 2001 அறிவிக்கப்பட்டது. முதல் முறை கொண்டாடப்பட்ட வருஷம் 2002. என்னைக்கு டேட்ல? நவம்பர் 10ஆம் தேதி. மறக்க கூடாது. சரிங்களா? இது வந்து தேசிய லெவல்ல. அப்ப கண்டிப்பா இதை பார்க்கணும். சரி, சர்வதேச லெவல்ல அப்புறம் என்ன பார்க்கணும்? இந்திய அளவில் எப்பவுமே ஒரு தினம் அப்படின்னா சர்வதேச தினத்தையும் பார்த்துக்கணும், அப்படியே நம்ம இந்தியாவில தேசிய தினத்தையும் பார்த்துக்கணும். வாய்ப்பு கிடைச்சுன்னா தமிழ்நாட்டுல அதே மாதிரி என்ன தினம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இங்க பாருங்க, இந்திய இயற்பியலாளர் சர் CV ராமன் 1928 பிப்ரவரி 28 அன்று ராமன் விளைவினை, சரியா என்ன விளைவினை? ராமன் விளைவினை கண்டுபிடித்ததை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பிப்ரவரி 28ஆம் தேதி என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. சார், ராமன் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இந்த ராமன் விளைவு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் பிப்ரவரி 28, 1928. யாரால? சர் CV ராமன் அவர்களால். அப்படி உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பிப்ரவரி 28ஆம் தேதி இந்தியாவில் என்ன தினம்? தேசிய அறிவியல் தினம். சர்வதேச அறிவியல் தினம் நவம்பர் 10. கவனமா இருங்க. சரியா? ஓகே, தொடர்ந்து பாருங்க. முதல் முறை இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்ட வருஷம் பிப்ரவரி 28, 1987. மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்து, சர் CV ராமன் அவர்களுக்கு 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரிங்களா? அந்த ராமன் விளைவு கண்டுபிடிப்புக்காக 1930ஆம் ஆண்டு பிசிக்ஸுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்தியாவில் இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு என்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த பரிசை? நோபல் பரிசு என்ற முதல் இந்தியர் கேட்டா சர் CV ராமன் அவர்கள். எந்த வருஷம் பார்த்தா 1930. சரியா? இந்த இடத்துல என்ன ஒரு போனஸ் கேள்வி, இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்ற 2வது இந்தியர் யார், எந்த வருஷம் அப்படிங்கிற போனஸ் கேள்வியா பதிலா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சரி, தொடர்புடைய இன்னொரு முக்கியமான 2 தினங்கள் செய்திகள் பாருங்க. தேசிய விண்வெளி தினம், நேஷனல் ஸ்பேஸ் டே, இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி. சரியா? அதாவது ஜூலை 14, 2023 அன்று எதுமா சந்திராயன் விண்கலம் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. நிலாவின் தென்பகுதியில் மென்மையான தரையிறக்கத்தை இந்த சந்திராயன் விண்கலத்தில் அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் பத்திரமா எப்ப தரையிறங்கினாங்க? ஆகஸ்ட் 23, 2023 அன்று. அப்படி நிலாவில் தரையிறங்கிய ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்தியாவில் என்ன தினம்? தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் விண்வெளி வாரம், இந்தியா ஸ்பேஸ் வீக், இந்தியாவில் ஸ்பேஸ் வீக் விண்வெளி வாரம் என்பது எப்பவும் கடைபிடிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. பாருங்க, இந்தியா ஸ்பேஸ் வீக் இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா எவ்ரி இயர் ஆன்
12 to 18 ஆகஸ்ட். சரி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் தேசிய விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்பது யாருடைய பிறந்த நாள்? இந்திய விண்வெளி துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த நாள். சரிங்களா? விக்ரம் சாராபாய் அவருடைய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் 12. அன்றைய தேதியிலிருந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் எது கொண்டாடப்படும்? தேசிய விண்வெளி வாரம் கொண்டாடப்படும். தேசிய விண்வெளி தினம் கேட்டா சந்திரயான் 3 தொடர்புடைய ஆகஸ்ட் 23. இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? நிறைய வாட்டி பார்த்துக்கிறோம். சந்திரயான் 3 சரியா நிலாவின் தென்பகுதியில் ஆகஸ்ட் 23ஆம் தேதியில் பத்திரமாக மென்மையான தரையிறக்கம் மேற்கொண்டது. தரையிறங்கிய இடத்திற்கு இந்தியா வைத்துள்ள சிறப்பு பெயர் என்ன அப்படிங்கறத பதில மறக்காம சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சொல்லும்போது சந்திரயான் 2 நிலாவில் கீழே விழுந்த இடத்துக்கு என்ன பேரு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஃபியூச்சர்ல வராது. சரியாமா? பாருங்க எப்படிலாம் தொடர்படுத்தி சும்மா அப்படியே சொல்லிட்டே போகாம இதே மாதிரி வேற என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். சரியாமா? ஓகே. அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, அன்பு சோலை திட்டம். ஏற்கனவே பார்த்திருந்தோம், பட்ஜெட்ல அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு சோலை திட்டம்ங்கிறது சரியா மூத்த குடிமக்களின் நலனை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம், அன்பு சோலை திட்டம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு திட்டம் பின்னாடி வரும். உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணக்கூடிய இன்னொரு திட்டம் இது அன்பு சோலை. என்னன்னு பார்த்தோமா ஏற்கனவே? அன்பு கரங்கள். அன்பு சோலை அப்படின்னா முதியோர்கள், மூத்த குடிமக்கள். அன்பு கரங்கள் அப்படின்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் நிதி வழங்குற திட்டம். ரெண்டுமே நம்ம இப்போ பார்க்கலாம். அப்பதான் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வராது. பாருங்க, அன்பு சோலை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் இன்றைய தினம். எனக்கு நவம்பர் 10, 2025. தொடங்கப்பட்டுள்ள இடம் திருச்சி. மறக்க கூடாது. சரியாமா? நோக்கம், அன்பு சோலை திட்டத்தின் முக்கியமான நோக்கம் மூத்த குடிமக்களின் நலனை மேம்படுத்துவது. ஓகேவா? திட்டத்தின் முழு பேரை பார்த்துக்கோங்க. அன்பு சோலை முதியோர் மனமகிழ் வள மையம். என்ன மையம்? முதியோர் மன மகிழ் வள மையம் அப்படிங்கிற பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய 10 மாநகராட்சிகளில் தலா எங்க திருநெல்வேலியை காணும்? சரி இருக்கட்டும், 10 தானே. 10 மாநகராட்சிகளில் தலா 2 அன்பு சோலை மையங்களும். தொடர்ந்து பாருங்க, தொழில் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில் தலா 1 மையமும். ஓகேவா? சென்னை மாநகராட்சியில் தண்டையார்பேட்டை, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம் ஆகிய இடங்களில் தலா 1 மையம் என மொத்தம் எத்தனை? 25 அன்பு சோலை மையங்கள் ரூபாய் 10 கோடியில் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் 25 அன்பு சோலை மையங்கள் திறக்கப்பட சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியை சேர்க்கல. ஒருவேளை அங்க இருக்க முதியவர்களுக்கு தேவையில்லை, வீடுகளே அவங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல தமிழ்நாடு அரசு. சரிங்களா? ஓகே. இங்கு அந்த மையங்கள்ல சரி அன்பு சோலை மையங்கள்ல பொழுதுபோக்கு அம்சங்கள், யோகா, நூலகம் மற்றும் தேவையான திறன் மேம்பாடு சேவைகள் வழங்கப்படும். சரி, சும்மா போயிட்டு கதை அடிச்சு வருவாங்க சரி முதியோர்கள் ஒரு வயசுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும், யோகா பயிற்சிகள் வழங்கப்படும், லைப்ரரி கூட இருக்குன்னு சொல்றாங்க. இது தேவை, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை மேம்படுத்துற மாதிரி திறன் மேம்பாடு பயிற்சிகளும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு மையமும் குறைந்தபட்சம் 50 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் போதிய இடவசதி, போதுமான உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த மையங்கள் பகல் நேரங்களில் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் தகவல், இந்த மையங்களில் முதியவர்கள் சில தோழமை மற்றும் அர்த்தமுள்ள செயல்களில் ஈடுபடுறாங்க. சும்மா உட்காந்து கதறிச்சு வராம தோழமை சரி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது. சரி, வயதானவர்கள் ஓகேவா, அர்த்தமுள்ள செயல்பாடுகள் ஈடுபடலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அன்பு சோலை மையங்களுக்கு வரும் முதியவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும் என்பது கூடுதல் தகவல். ரொம்ப முக்கியமானது. முதியோர்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசால் நவம்பர் 10, 2025 அன்று திருச்சியில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பேரு அன்பு சோலை மையம். எத்தனை அமைக்க போறாங்க? 25 தமிழ்நாடு முழுமைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த திட்டம் அன்பு கரங்கள் திட்டம். மேல பார்த்தது அன்பு சோலை, இங்க பாக்குறது அன்பு கரங்கள் திட்டம். கவனமா இருங்க. சரியா? தொடங்கியது நம்முடைய தமிழ்நாடு அரசு. தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, 2025. செப்டம்பர் 15 யாருடைய தினமா? பேரறிஞர் அண்ணா அவரின் பிறந்த நாள். அதை முன்னிட்டு தான் 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் 15ஆம் தேதியில் தமிழ்நாடு அரசினால் அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா? இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை. சென்னையில எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைவாணர் அரங்கம். சரிங்களா? திட்டத்தின் நோக்கம் ஒரு முக்கியமானது பாருங்க, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த வீடியோவோட நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா?
நவம்பர் 8ஆம் தேதி வீடியோல கூட இது ஒரு போனஸ் கேள்வி கேட்டிருந்தேன். சூப்பரா நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. பாருங்க, தமிழக அரசின் தாய்மானர் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அன்பு கரங்கள் திட்டம். சரியா? இத்திட்டத்தின் மூலம் பெற்றோர் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத, சரியா, 2 பெற்றோரும் இழந்த இன்னொரு பெற்றோரிடம் மட்டுமே வசிக்கும் போது அந்த பெற்றோரால் அந்த குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியலன்னா, ஓகேவா, அந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாக்கும் வகையில் அன்பு கரங்கள் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் அந்த குழந்தைகளின் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர்வதற்கு அவர்களுக்கு மாதந்தோறும் எவ்வளவு வழங்கப்படுகிறது? ஹைலைட்டடான பாயிண்ட் தான், ரூபாய் 2000 உதவி தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை வயசு வரைக்கும்? 18 வயது முடிகிற வரைக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மாதந்தோறும் அவங்க பள்ளி படிப்பை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கண்டினியூ பண்றதுக்கு மாசம் எவ்வளவு கொடுப்பாங்க? ரூபாய் 2000. சரிங்களா? மேலும் பள்ளி படிப்பு முடிந்த பின்னர் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, பள்ளி படிப்பு முடிச்ச பின்னரும் இந்த பயிற்சிகள் வழங்க சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதா தனியா தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கும் பாருங்க. உதவித்தொகை மாசம் எவ்வளவு? ரூபாய் 2000. மறக்காதீங்கம்மா, அன்பு சோலை முதியோர்களுக்கு, அன்பு கரங்கள் குழந்தைகளுக்கு. சரியா? குழந்தை தானே நம்ம கரங்களை வச்சு தூக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரிங்களா? சோலைகள், காடுகள், அந்த மரத்துக்கு அடியில யார் உட்காந்துருப்பா? பெரியவர்கள் எப்படி உட்காந்துருப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கோங்க, மறக்காது. அடுத்து தமிழ்நாடு தொடர்புடைய ஒரு செய்தி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதாவது சூப்பரா பேக் சைட்ல பெரிய போட்டோ போட்டு ஒரு பறவைகள் சரணாலயம் நியூஸ்ல வந்திருக்குது. அந்த பறவைகள் சரணாலயத்தின் பெயர் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். வெளிநாடுகள் இருந்து நிறைய எண்ணிக்கையிலான வெளிநாட்டு பறவை இனங்கள் இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை புரிந்திருக்கு அப்படின்னு பெருசா போட்டிருந்தாங்க. கூடுதலா சில செய்திகளும் போட்டுக்கிறாங்க. சரியா? பாருங்க, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். இந்த ஒரு அரியலூர் கரைவெட்டி எதை வச்சு வெட்டுவாங்க? அரிவாளை வச்சுதான் வெட்டுவாங்க. சரியா? எங்க யாரா எல்லாருமே. சரிங்களா? ஏன்னா அருவா அப்படின்னா எல்லாருமே திருநெல்வேலி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலயும் இப்ப நடக்குது. ஓகேவா? ரிபால் அப்படிங்கிறது வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படும். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படின்னா அரியலூர், மறக்க கூடாது. சரிங்களா? இது திருமானூர் அருகே அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் முக்கியமான பறவைகள் சரணாலயங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1989. ஓகேவா? முக்கியமான செய்தி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட கொஞ்சம் முன்னாடி பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் ராம்சார் தலங்களை கொண்டுள்ளது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மட்டும் 20 இருக்குது. அந்த 20ல ஒண்ணு இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். பாருங்க, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் கடந்த ஆகஸ்ட் 2022 ராம்சார் தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 20. அதிகபட்சம் தமிழ்நாட்டில் தான் இந்த ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ராம்சார் தலங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஷார்ட்ஸ்ல கூட. ஓகேவா? இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனைமா? 94. அந்த 94வது ராம்சார் தலமாக சேர்க்கப்பட்டது கோகாபில் ஏரி. கோகாபில் ஏரி இந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பீகார், மறக்க கூடாது. சரி, 94ல 20 எங்க இருக்குது? நம்முடைய தமிழ்நாடு. சரியா? அடுத்து முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்க. ஓகேவா? நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது ஸ்போர்ட்ஸ்ல. சில நேரங்களில் இந்த மாதிரி இந்த உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்ந்து சில கேள்விகள் கேட்கறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆகாஷ் சௌத்ரி சாதனை. சரிங்களா? மேகாலய மாநிலத்தை சேர்ந்தவர். சரி, அவர் கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் குமார் சௌத்ரி. ஓகேவா? பாருங்க, ரஞ்சி கோப்பைனால அப்ப எந்த விளையாட்டு தொடர்புடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நமக்கு? ரஞ்சி கோப்பை அப்படின்னா கிரிக்கெட். கவனமா இருங்க. சரியா? ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டோட அந்த பிளேயர் பிரிவு போட்டியில் அருணாச்சல பிரதேச அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் தொடர்ச்சியாக 8 சிக்ஸர்களை அடித்து புதிய உலக சாதனை. எந்த ஒரு அந்த முதல் தர கிரிக்கெட் சொல்லுவாங்கல்ல, இந்த முதல் தர கிரிக்கெட்ல கண்டினியூஸா 8 சிக்ஸரை எந்த ஒரு வீரரும் வேர்ல்டு லெவலே அடிச்சது கிடையாது. அந்த சாதனை யார் படைச்சிருக்காங்க? மேகாலய மாநிலத்தை சேர்ந்த ஆகாஷ் அவர்கள் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. சரிங்களா? அவர் ஆகாஷ் 11 பந்துகளில் அரை சதம் எடுத்து முதல் தர கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேக அரை சதம் அடித்த உலக சாதனையும் படைச்சிருக்காங்க. சில கண்டினியூஸா 8 சிக்ஸ் 11 பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சு சாதனை படைச்சிருக்கிறார் ஆகாஷ் குமார் ஃப்ரம் மேகாலயா. யாருக்கு எதிராக? அருணாச்சல் பிரதேஷ். சரியா? இந்த போட்டி நடைபெற்ற இடம் சூரத். அந்த மைதானம் பேரு பித்வாலா மைதானம். சரிங்களா? இதுல ஒரு போனஸ் கேட்கலாமா? இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எது? அது எங்கு அமைந்துள்ளது? சரிங்களா? அதே மாதிரி சென்னையில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தின் பெயர் என்ன? சென்னை கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த கேள்வி கேட்டோடனே நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கெஸ் பண்ண முடியுது. கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து
ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய செய்தி பாருங்க. ஓகேவா? அங்கோலா நாட்டில் இந்திய குடியரசுத் தலைவர், சரி, இந்திய குடியரசுத் தலைவர் முதல் முறையாக அங்கோலா நாட்டின் சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க. யாரு, என்ன சிறப்பு அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? நவம்பர் 11, 2025, அது நாளைய தினம், சரி, நவம்பர் 11, 2025 அன்று அங்கோலா நாட்டின் 50வது சுதந்திர தினம், சரி, 50வது பொன் விழா சுதந்திர தினம், ஓகேவா, கொண்டாடப்படும் நாடு அங்கோலா. அங்கோலா சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாரு அப்படிங்கிற சாதனை யார் படைக்க போறாங்க? திரௌபதி முர்மு அவர்கள். திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் ஆவார். சரிங்களா? இன்னொரு சிறப்பு, இந்தியாவோட பழங்குடியினர், சரி, அந்த எஸ்டி சமூகத்திலிருந்து, அதாவது சாந்தல் கம்யூனிட்டி சொல்லுவாங்கல்ல, எஸ்டி சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து ஒரு செய்தி பாருங்க, உங்களுக்காகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஐநாவின் 17 நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள் எவை, அது யாரெல்லாம் கண்காணிப்பாங்க அப்படி சொல்லி சில அமைப்புகள் இருக்குது. மொத்தமா செட்டா இருக்கு, கொஞ்சம் பாருங்கம்மா. என்ன 17 நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள், சரி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? SDG. ஓகேவா? ஐக்கிய நாடுகள் சபையினால் 2015ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. உலகளாவிய அளவுல ஒரு 17 பிரச்சனைகளை, சரி, வறுமை ஒழிப்பு, ஓகேவா, சுகாதாரம், கல்வி, வெப்பநிலை உயர்வு, நிறைய இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு 17 வகையான பிரச்சனைகளை வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தீர்ப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினால் 2015ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டதா இந்த 17 நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள். எப்ப அறிவிக்கிறாங்க? 2015 அறிவித்தது ஐக்கிய நாடுகள் சபை. மொத்த இலக்குகள் 17, எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. சரியாமா? சரி, அந்த 17 இலக்குகள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா இனிமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 இலக்கு, ஒரு பொதுவா கேட்கறதா இருந்தா ஏதாச்சும் ஒரு 4 இலக்கு கொடுத்துட்டு இது வந்து எத்தனாவது இலக்கு அப்படிங்கிற மாதிரி பொறுத்துகளை கேட்கலாம். சரியான இணை, தவறான இணையிலும் கேட்கலாம். சரிங்களா? என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சரிங்களா, SDG இலக்கு 5, சரிங்களா, எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னு தனியா கேட்கலாம். மெயின்ஸ் மாதிரி தேர்வுகளை போகும்போது SDG இலக்கு 4, 5, 6 ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த இலக்கை அடைவதற்கு இந்திய அரசோ அல்லது தமிழ்நாடு அரசோ என்ன முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மெயின்ஸ் மாதிரி கேள்விகளை கேட்கலாம். இன்டர்வியூல கேட்கலாம். நமக்கு அந்த நம்பருக்கான இலக்கு என்ன இலக்குன்னு கூட தெரியலனா நம்ம எப்படி கதை அடிக்கிறது? சும்மா தெரியலனா ஏதாச்சும் வந்தார்கள், சென்றார்கள், வென்றார்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது கதை அடிக்கலாம். அந்த நம்பருக்குரிய இலக்கு என்னன்னு தெரியாம கதை அடிச்சா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால 17 இலக்குகளும் வேற வழியே கிடையாது, மனப்படம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இலக்கு 1, சரியா, ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா வறுமை இல்லை, சரி, நோ பாவர்ட்டி அப்படி சொல்லுவாங்க. நம்பர் 2 பூஜ்ய பசி, சரியா, ஜீரோ ஹங்கர், பசியே இருக்கக்கூடாது, உலகத்துல சாப்பாடு இல்லாம யாரும் பட்டினியா இருக்கக்கூடாது அப்படி சொல்லிக்கிறாங்க, ஜீரோ ஹங்கர். நம்பர் 3 இலக்கு 3 நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, சரி, சுகாதாரம் தொடர்புடையது. நம்பர் 4 தரமான கல்வி, சரி, குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி நல்ல தரமா இருக்க வேண்டும். நம்பர் 5 பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லா வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் நிகராக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்படிதானமா? TNPSC போட்டித் தேர்வில் அழிந்து வரும் ஒரு அரிய வகை உயிரினம் யாருமா? ஒரு காலத்துல போட்டித் தேர்வு அப்படின்னாலே அதிகப்படியான எண்ணிக்கையில பாஸ் பண்ணிட்டு இருந்தது ஆண்கள் தான். சரியா? இப்ப எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி யார் வந்துட்டாங்க? பெண்கள் வந்தாச்சு. இந்த எண்ணிக்கை பாஸ் பண்ற மொத்த லிஸ்ட் ஒரு 100 பேர் அப்படின்னா ஒரு 20-30% கூட யார் கிடையாது, இப்போ ஆண்கள் கிடையாது. அதனால ஆண்களை அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாங்க. ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஓரளவுக்கு மேல வரலாம். சரிங்களா? சரி, பாலின சமத்துவம் நமக்கு எதுக்கு வம்பு? அடுத்து இலக்கு 6 பாருங்க, சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம். சரிங்களா? அடுத்து நமக்கு நிறைய நோய்கள் பிரச்சனை வர்றதுக்கு அப்படி காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதான், நம்ம குடிக்கிற நீர் தான். அது பெரிய பிரச்சனை உருவாக்கும். சரியா? அது வந்து இலக்கு 6 இருக்குது. ஓகேவா? அடுத்து இலக்கு 7, டார்கெட் 7 பாருங்க, மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல், எனர்ஜி. அடுத்து நம்பர் 8 ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, அது வந்து நம்பர் 8ல வருது. அடுத்து பாருங்கம்மா, அடுத்து 9th, சரியா, 9th டார்கெட் என்னன்னு சொல்லி பாருங்க, இலக்கு 9, இலக்கு 9, சரியா, சாரி, இலக்கு 9 தொழில்துறை புத்தாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு. தொழில்துறை சும்மா ஏதோ தொழில் பண்ணா மட்டும் பத்தாது, இன்னோவேஷனா இருக்கணும், இன்னோவேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற இலக்கு 9 வச்சிருக்காங்க. அடுத்து இலக்கு 10 சமத்துவ இன்மையை குறைத்தல். சரியா, சமத்துவ இன்மையை குறைத்தல், இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணணும். நம்பர் 11 நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். நம்பர் 12 பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. பொறுப்பான நுகர்வுனா
நம்ம தேவைக்கு கரெக்டா பயன்படுத்தணும். கன்சம்ஷன், அந்த கன்சியூம் பண்றது கரெக்டா இருக்கணும். சும்மா பாதி சாப்பிட்டு பாதி தூக்கி வேஸ்டா போடக்கூடாது. ஏன்னா அந்த வேஸ்டா நீங்க தூக்கி குப்பையில போடுற அந்த சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால பயன்படுத்த எப்படி இருக்கணும்? பொறுப்பா கரெக்டா தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். நம்பர் 12. அடுத்து இலக்கு 13 காலநிலை நடவடிக்கை. ரொம்ப முக்கியமானது. சில காலநிலை நடவடிக்கை, சில காலநிலை, பருவநிலை, பேய் காத்து அடிக்கும் சொல்லுவாங்களே, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் என்னது? இலக்கு 13. சரி, பின்னாடி வேணா ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன், எப்படி லிங்க் பண்ணி ஒவ்வொரு நம்பரையும் தொடர்புபடுத்தி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு வகுப்புல நம்ம பார்ப்போம். சரியா? இலக்கு 14 நீருக்கு அடியில் வாழ்க்கை. சரி, நம்ம தரைக்கு மேல இருந்துட்டு இருக்கோம், நீருக்கு அடியிலும் உள்ள வாழ்க்கை பற்றி கூறுவது இலக்கு 14. அடுத்து இலக்கு 15 நிலத்தில் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் நீரு, அடுத்து நிலம். இலக்கு 16 அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள். இலக்கு 17 இலக்குகளுக்கான கூட்டாண்மை, ஒரு கோஆபரேட்டிவ் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஐநா அறிவித்துள்ள மொத்த 17 இலக்குகள். அறிவிக்கப்பட்டது 2015. அதை அடைய வேண்டிய இலக்கு ஆண்டு 2030. சரியாமா? ஒவ்வொரு இலக்கும் முக்கியம், வேற வழியே கிடையாது, மனப்பாடம் படிக்கோங்க. அடுத்து இன்னொரு செய்தி பாருங்க. பின்வரும் ஐக்கிய நாடுகள் சபை அமைப்புகள், சரியா, இந்த SDG 17 இலக்குகளில் ஈடுபட்டுள்ளன. அதாவது அந்த SDG இலக்குகள் எப்படி போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு ஐநாவின் கீழ் செயல்படும் சில முக்கியமான அமைப்புகள் இருக்குது. அது என்ன அமைப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா இப்ப நம்ம லைட்டா பார்க்கலாம். நீங்க வீட்டுல உட்காந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி படிங்க. போக போக ஒவ்வொரு அமைப்புகளும் தினம் ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சரியா, சர்வதேச நாணய நிதியம். நம்பர் 1. நம்பர் 2 OECD சொல்ற பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. சரிங்களா? நம்பர் 3 வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு குறித்த ஐக்கிய நாடுகள் சபை மாநாடு சொல்லுவாங்க. சரி, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வேர்ல்டு பேங்க், உலக வங்கி. நம்பர் 5 வர்த்தகம் மற்றும் மேம்பாடு குறித்த ஐநா மாநாடு, நம்ம ஏற்கனவே பார்த்ததை திருப்பி ரிப்பீட் ஆனதுக்கு சாரி. நம்பர் 6 யுனெஸ்கோ புள்ளியியல் நிறுவனம், சரி, யுனெஸ்கோட இந்த புள்ளியியல் நிறுவனம். நம்பர் 7 சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் ITU. ஐநாவின் கீழ் செயல்படும் அமைப்புகள்ல மிக பழமையான ஓல்டஸ்ட் யுனைடெட் நேஷன் ஏஜென்சினா அந்த ஐடின்னு சொல்லுவாங்க. 1865 உருவாக்கப்பட்டது. அவருடைய தலைமையிடம் ஜெனீவால இருக்கு. சரியா? ஐநா உருவாக்கப்பட்டது 1944-45 அப்புறம் தான். ஆனா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1865, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து வேற என்னென்ன அமைப்புகள் சொல்லி பாருங்க. UNEP ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம், காலநிலை தொழில்நுட்ப மையம் மற்றும் வலை அமைப்பு. சரி, அந்த UNEP அமைப்பு. சரியா? UNEPனா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். எப்போ உருவாக்கப்பட்டதுமா? ஜூன் 5, 1972 உருவாக்கப்பட்டது. என்னுடைய தலைமையிடம் எங்க இருக்குது? கென்யா தலைநகரம் நைரோபில இருக்கு. சரிங்களா? இந்த அமைப்பு. அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஜனவரி 1, 1995 ஓகேவா உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஜெனீவா ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த WTO. அடுத்து சர்வதேச இந்த ட்ரேட் சென்டர் சொல்ற சர்வதேச வர்த்தக மையம் ITC. நம்பர் 11 வர்த்தகம் மற்றும் மேம்பாடு குறித்த ஐக்கிய நாடுகளின் மாநாடு. சாரி. அடுத்து நம்பர் 12 ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம். இது தனியா கொடுத்திருக்காங்க, இங்க செப்பரேட்டா இங்க சேர்த்து கொடுத்திருக்காங்க, பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமானது பாருங்க, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உருவாக்கப்பட்டது 1965 உருவாக்கி இருப்பாங்க. UNDP. சரியா? என்னுடைய தலைநகரம் நியூயார்க்ல இருக்கும். இந்த UNDP அமைப்பு தான் எந்த அறிக்கை வெளியிடுவாங்க? ஆண்டுதோறும் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? UNDP வெளியிட்ட கடைசி அறிக்கையில் இந்தியா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? சரியா? நம்பர் 4 பொருளாதார மற்றும் சமூக விவகாரத்துறை புள்ளியியல் பிரிவு. அடுத்து நம்பர் 15 பாரிஸ் 2021. சரியா? இவங்க எல்லாமே சேர்ந்துதான் எதை கண்காணிக்கிறாங்க? ஐநாவின் அந்த 17 இலக்குகள் எப்படி போயிட்டு இருக்காங்க கண்காணிக்கிறாங்க. எல்லாமே முக்கியம். யாரெல்லாம் கண்காணிக்கிறாங்க கண்காணிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு கம்மி. ஆனா அந்த லிஸ்ட்ல வந்ததுனால அந்த அமைப்புகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் அவங்க ரொம்ப முக்கியமான அமைப்புகள். சரிங்களா? அடுத்ததாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, உலக மற்றும் தேசிய அறிவியல் தினங்கள் எப்போது கொண்டாடப்படுகிறது? 2 கேள்வியை ஒரே கேள்வியா கேட்டிருக்கோம். இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, அன்பு சோலை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அப்படியே அன்பு கரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ரெண்டுக்குமே என்ன நோக்கம் அப்படிங்கறத 2 வார்த்தையில சொல்லுங்க. நம்பர் 4 கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நம்பர் 5 சூப்பர் 6ல எந்த ஆண்டிற்குள் 17 நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை இலக்கு நிர்ணயித்துள்ளது? நம்பர் 6 ராமன் விளைவு அறிக்கை எப்போது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது வெளியிடப்பட்டது? இதாமா இந்த தினத்துக்கான சூப்பர் 6 கேள்விகள். எல்லா போனஸ் கேள்விகளுக்கும் இந்த சூப்பர் 6 கேள்விகளுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம பதில்களை சொல்லுங்க. வீடியோவை ஒவ்வொரு நாளும் முழுசா பாருங்க. பாக்குறது மட்டும் கிடையாது, என்ன செய்யணும்? ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த வீடியோவை லைட்டா காதுல கேளுங்க.
கண்டிப்பா நம்ம போட்டித் தேர்வில் ஒரு சாதனை படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.